இப்போ பிரச்சனை என்னன்னா கதிரை பார்த்து புவனா பேசினதுதான். உண்மையிலேயே கதிரோட அப்பா அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் சொல்லாம இருக்கீங்களா? இல்லனா சொல்ல முடியாத சூழ்நிலையா? இது என்ன கேள்வி? எனக்கு தெரிஞ்சா நான் தெரியும்னு சொல்ல போறேன். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவனோட அப்பா அம்மா யாரு, அவங்க பேர் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதனால திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வேலையை பாருங்க. அண்ணி, இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. பெரிய மாமா நழுவுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல பார்வதி, எனக்குமே எதுவும் தெரியாது. என்ன பெரியம்மா இது? பெரியப்பாவுக்கு உண்மையிலே தெரியாதா? ஏன் பெரியம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்ல மாயா, எனக்கு தெரியாது. பாட்டி, உங்களுக்கு? எனக்கும் தெரியாதுமா. பெரியப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்னு மட்டும் தெரியுது. அவரு மறைக்கணும்னு நினைக்கல, ஆனா ஏதோ ஒரு உண்மைய அவர் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. எனக்கும் அப்படிதான் தோணுது மாயா. அவருக்கு கதிரை பத்தின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆமாமா, ரெண்டு வேளை நம்ம யோசிச்சதை புத்திசாலித்தனமா பண்ணிட்டோம். இந்நேரம் ஜானகி தலைவிய பதவி ஏத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இதுக்கப்புறம் அவன் நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஏண்டா இந்த தலைவி பதவி ஏத்துக்கிட்டோன்னு அவ வருத்தப்படணும். அவளுக்கு தலைவிங்கிற பதவி முள் கிரீடமாவும் முள் இருக்கையாவும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவ ஏண்டா இந்த பதவிக்கு வந்தோன்னு நினைச்சு கதறி கதறி அழணும்னே. அது மட்டும் இல்ல, அந்த பதவிக்கு வந்ததுனால அவ பெரிய அவமானத்தை சந்திக்கணும். அண்ணே, அந்த கான்ட்ராக்ட் முத்துவ வர சொன்னமே, வர சொன்னீங்களா? அவன் வர்ற நேரம் தாமா, வந்துருவான். அண்ணே, என்னண்ணே இன்னும் ஆளை காணும்? வந்துருவான், இப்ப வர்ற டைம் தான். இதோ வந்துட்டான். வணக்கம்மா. வணக்கம். வா முத்து, வா வீட்டுல உட்காந்து பேசலாம். உங்க முன்னாடி நான் எப்படிமா உட்கார முடியும்? பழைய மாதிரி மேஸ்திரி இல்லல்ல, இப்ப கான்ட்ராக்டர் ஆச்சு, அதுக்கான மரியாதையை கொடுத்துதானே ஆகணும். அம்மா, என்னம்மா மரியாதை கிடையாதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் கான்ட்ராக்டர் ஆனது நீங்க போட்ட பிச்சைமா. இது உங்க உப்ப தின்னு வளர்ந்த உடம்புமா. இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே நீங்க கொடுத்ததுமா. இந்த நன்றி கடனை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேமா. நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா, எல்லாமே நான் செய்யறேன். அண்ணே, பாத்தியா அண்ணே, நான் சொல்லல முத்து நம்ம என்ன சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கான்னு. அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நம்மளோட இந்த கவர்மெண்ட் மெஸ் கட்டிட வேலை முடிஞ்சிருச்சா? ரகுராமையா பதவியில் இருக்கும்போதே முடிஞ்சிருச்சேம்மா. நமக்கு வர வேண்டிய 90 லட்சத்துக்கான பில்ல கிளைம் பண்ணி பணத்தை வாங்கணும். ஜானகி பதவி ஏத்திருக்கிற இந்த நேரத்துல நீ அந்த பாக்கி 90 லட்சத்தை வாங்கிடு. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த கட்டடம் திறப்பு விழா அன்னைக்கு அந்த புது கட்டடம் இடிஞ்சு விழணும். அம்மா, அது எப்படிமா கட்டடம் திறக்கிற அன்னைக்கு இடிஞ்சு விழும்? அது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், அதுபடி செஞ்சிரு. கட்டடம் இடிஞ்சு விழணும். சரிம்மா. அதுக்கான என்கொயரி வரும். அப்புறம் ஏன் கட்டடம் சரியா கட்டலன்னு கேட்டா நீ அவங்க கிட்ட இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கொடுக்க ரகுராம் 40% கமிஷன் கேட்டாரு, அதே மாதிரி பேலன்ஸ் பணத்தை சாங்ஷன் பண்றதுக்கு ஜானகி அம்மா 30% கமிஷன் கேட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படிங்க கட்டடத்தை ஒழுங்கா கட்ட முடியும்னு நீ அவங்க கிட்ட சொல்லணும். லஞ்சம் வாங்கினதா சொல்லி புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் எந்த கான்ட்ராக்ட் வந்தாலும்
அதை யாருக்கு தரணும், எவ்வளவு ரேட்டுக்கு ஓகே சொல்லணும், எல்லாத்தையும் இவரே தானே தீர்மானம் பண்ணுவாரு. அவங்க வெறும் கையெழுத்து மட்டும் தானே போடுவாங்க. அதானே இங்கேயும் நடக்குது. அடுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன அதிகாரத்தை அந்த அம்மா கொடுக்க போகுதுன்னு தெரியல. யோ, அவசரப்படாதியா. 2 பேர் தானே வந்திருக்காங்க. இனி சாப்பாடு கொடுக்கறங்கிற பேர்ல வீட்டுல இருக்கிற மொத்த பேரும் வந்துருவாங்க. அந்த மொத்த குடும்பமும் இந்த ஆபீஸே வந்து நடத்த போகுது. யோ, என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என் மாமா நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அவர் அத்தையோட அதிகாரத்துல தலையிடவே மாட்டார். ஊர் உலகத்துல அப்படி இருக்குப்பா, அததான் பேசிட்டு இருந்தோம். ஊர் உலகத்துல அப்படி இருந்தா எங்க மாமாவும் அப்படி நினைப்பீங்களா? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற ஆள் இல்ல எங்க மாமா. தயவு செஞ்சு அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. இப்ப என்ன சொல்லிட்டோம்னு இப்படி எகிரிட்டு வர? என்னங்க, இல்லாத விஷயத்தை பத்தி புறணி பேசினா உங்களை பார்த்து 4 பேர் இப்படிதானே பேசுவாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றேன். என்னவோ நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னோட அதிகாரம் இங்க தூள் பறக்குது. ரகுராமையா சாப்பாடு கொடுக்குறேன்னு வந்திருக்காரு. அப்புறம் என்ன வேலை நடக்குதுன்னு கேட்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துருவாரு. அப்புறம் அவரோட அதிகாரம் தானே தூள் பறக்கும். ஜானகி அம்மாலாம் பேருக்கு தான் தலைவி. ஏய், இந்த மாதிரிலாம் பேசாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான்.